தினமணி நேயர்களுக்கு வணக்கம். IPL 2026 வந்து திரும்ப ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கிய நாளுக்கு நாள் நகர்ந்துட்டு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, திரும்பவும் ஒரு முறை தோத்து போயிட்டாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஸோ இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதிலை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தேட போகிறோம். ஸோ தமிழ், ஹார்திக் பாண்டியா எங்கே அவர்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவை காணவில்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் வேணாம் சுவாமி. ஏன்னா வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. வந்து ஒரு 3 மேட்ச் வந்து அவருக்கு வந்து முடியலை, அந்த இன்ஜுரினால அவரால் விளையாட முடியலங்கிறதுக்காக பேக் டு பேக் ஒவ்வொரு மேட்ச் வந்து அவர் இன்ஜுரி ரெடியாகி வரும்போது திரும்பி சரியாகி உள்ளுக்குள்ள டீமுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்ஜுரி அதுலயுமே கிளாரிட்டி இல்லை. அதான் பேக் ஸ்பாஸ்ம்னு சொல்லியிருக்காங்க, வந்து முதுகு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன கேட்குறீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்டேட் என்னன்னு கேட்குறீங்க. வந்து அவங்க டீமுக்குள்ள பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு, பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில தான் வந்து அவர் இன்ஜுரி, அவர் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக வந்து அவங்க டீம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதுதான்ப்பா எங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து கேப்டன்லாம் மாற்ற போல, வேற அணிக்கெல்லாம் நாங்கள் அவரை அனுப்பி போல இப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இல்லைன்னு மறுத்து இருக்காங்க. பிளேயர்ஸ் கேட்கும் போது நேற்று வந்து அவங்க வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள அவங்கள்ட்ட வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சம்திங் வந்து போயிட்டு இருக்கு. அது ஹார்திக் பாண்டியா அனுப்புறதுக்கு தோத்ததுனால அவங்களுக்கு வந்து அப்செட்ல இருக்காங்கிறது கிளியரா தெரியுது. ஃபுல்லாக டீம் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருந்துருக்காங்க. அதனால இவங்க அனுப்ப போகிறாங்களா இல்லையாங்கிறது மட்டும் நமக்கு கிளியராக தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ டாக் போயிட்டு இருக்கு. தோத்துட்டாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க விளையாடுற விதம், பிளேயர்ஸோட மைண்ட் செட் எல்லாம் பார்க்கும்போது சம்திங்ஸ் தேர் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. எனக்கு வந்து நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஹார்திக் பாண்டியா ஒழுங்காக விளையாடுறதில்ல. அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு. ஹார்திக் பாண்டியா லீட் பண்ணக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் ஒழுங்காக விளையாடுறதில்ல, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கடுப்பில் வந்து அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் நான். ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே அப்படிதான் இருக்குது. சில மேட்சஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுதே தெரிஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சதுன்றனால எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் பாண்டியாவை பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன் நான். அது பொய் ஃபேக்கு அப்படின்னா அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கும். ஏன்னா இது சரி, எனக்கு ரொம்ப சரியா பரல அப்படிங்கிற ஒரு கேப்டனை போய் நீங்கள் பெஞ்சில் உட்கார வைக்கிற அளவுக்கு இல்லை. இன்ஜுரினா ஒரு கிளாரிட்டி இல்லை, அவர் எதனால் இன்ஜுரி, என்ன இஷ்யூ, என்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லைன்றது தான் வந்து நமக்கு இதுலேருந்து பிடிப்படுது. எனக்கு இதில் என்ன கேள்வி அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுடைய தோல்விகளுக்கு ஹார்திக் பாண்டியா மட்டும் காரணமா? ஹார்திக் பாண்டியா தலையில மட்டும் எல்லாத்தையும் தூக்கி வச்சிட முடியுமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஹார்திக் பாண்டியா மட்டும்தான் சொல்லிட்டு அவங்கள வந்து கார்னர் பண்ணவோ இல்லை அவரை கை காட்டவோ விரும்பல. ஏன்னா இது கிரிக்கெட் வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு டீம் எஃபர்ட். வந்து ஒருத்தரை மட்டும் வந்து கேப்டனுங்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால மட்டுமே அவர் வந்து ஹார்திக் பாண்டியா தான் சொல்லிட்டு நம்மளை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அவரோட டிசிஷன்ஸ் வேணால் சிலது வந்து நம்ம பார்த்தோம், வந்து ஓப்பனிங் மாற்றி இறக்குறது, இல்லை ப்ளஸ் டீமில் வந்து ஒருத்தரை முன்ன பின்ன இறக்குறது, டீமில் பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணுறது, இந்த இடத்துல வேணால் அவர் இப்படி பண்ணுறாரு, எரர்ஸ் பண்ணுறான்னு குற்றம் சாட்டலாமே தவிர மற்றபடி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எப்படி நம்ம பார்த்தோம், ஒரு டீம் கோச்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து கோச் மட்டும் தான் பண்ண முடியும், உள்ளுக்குள்ள போய் பிளேஸ்க்காக விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் என்னன்னா டீம் வந்து செலக்ஷன் பண்ணி அனுப்புறது போகிறது, இந்த டேக்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறது மட்டும் தான் இவரோட முடிவாக இருக்குமே தவிர மற்றபடி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ல நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாமே வந்து சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், நிறைய அனுபவம் உள்ளவங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி தான் காரணம் எப்படி சொல்ல முடியும்? அது வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஸ்டெப் அப் ஆகலாம் அப்படின்றதான் நமக்கு இதுல இருந்து தெரியுது. நீங்க அந்த டீமை பார்த்துட்டோம்னா நம்ம பலமுறை பேசியிருக்கோம், பெரிய ஜாம்பவான்கள் பட்டியல நம்ம போடலாம். ரோஹித் சர்மா இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த லெவலை மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த IPL இருந்திருக்கா அப்படின்னா கேள்விக்குறி. சூரியகுமார் யாதோட ஃபார்ம் பற்றி நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். திலக் வராமல் அப்பப்போ அடிக்கிறாரு, அப்பப்போ அடிக்கலன்றது நம்ம பலமுறை பேசணும். இப்போ பஞ்சாப்க்கு எதிராக அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறாலுமே கூட திலக் வராமக்குரிய ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஆரம்பத்தில் மிஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ வேணா இப்போ நம்ம அண்மையில் நம்ம கண்ணில் தென்படலாம ஒழிய ஆரம்பத்தில் அது தென்படவே இல்லை. சரி, பவுலிங்காக ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா பும்ரா இருக்காரு. பும்ராலாம் வந்து 4 ஓவருக்கு 48 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்காமல் இருப்பாரு அப்படின்னா நீங்கள் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அவர் அப்புறம் இருக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட் தான் வந்து பவர் பிளேல மும்பைக்கு நிறைய விக்கெட் எடுத்து கூட சக்சஸ் கொடுத்துருக்காரு கடந்த காலங்களில். அது எடுபடலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிற நேரத்தில் வந்து இப்போ ஷெர்ஃபைன் ரூத்தர்ஃபோர்ட் நம்ம எடுத்துக்கலாமே. அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்தாரு. பட் ஆனால் T20 லீக்ல ஷெர்ஃபைன் ரூத்தர்ஃபோர்ட் எப்படி விளையாடி இருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அற்புதமான ஒரு தேர்வாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வில் ஜாக்ஸ் மிட்ல தான் வராரு. பாதி IPLக்கு அவர் வரவே இல்லை. அது என்ன கதை அப்படின்றது தெரியல. ஸோ இத்தனை சிக்கல் இருக்கும்போது ஒரு ஆள் தலையில தூக்கி போடுறது வந்து எனக்கு சரின்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொல்றப்போ அந்த பொசிஷன்ஸ், ஒரு சில பேட்டிங் பொசிஷன் டெசிஷன் எல்லாமே சொன்னீங்க. அது கூட ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் தான் வச்சுக்கோங்களேன். அதுலேயுமே எனக்கு ஒரு சில இதில் எனக்கு ரிசர்வேஷன் இருக்கு. இப்போ பும்ரா வந்து ஏன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே 2 ஓவர்லாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க.
நீங்க கடந்த காலத்தை எடுத்து பாருங்க. மும்பையோட டெம்ப்ளேட்டே வந்து பும்ராவா பவர் பிளேல ஒன்று தான் போட வைப்பாங்க. அதுக்கப்புறமா மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடுவார், ஒரு 9, 10, 11 ஒரு ஓவர் போடுவார். அதுக்கப்புறம் திருப்பி டெத்தில் தான் வருவார். இது வந்து மும்பை இந்தியன்ஸ்ல பும்ராவை எப்படி பயன்படுத்தணும்னு ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் தேர்வு செஞ்ச ஒரு டெம்ப்ளேட். இதே டெம்ப்ளேட் தான் வந்து இந்திய அணிலும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குன்ற நான். ஸோ ஒரு ஆள் மேல தூக்கி வச்சிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு. நீங்கள் சொல்கிறபடி இந்த டீமாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பராக பார்த்தோம்னா இந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பக்காவான டீம் வந்து ஒரு நீங்கள் வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க வந்து இவங்களை வந்து நீங்கள் வந்து இந்த டீம் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி பிளே ஆஃப்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம், இவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு டீம் தான். அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மைண்ட் செட்டு, அந்த உள்ளுக்குள்ள உள்ள டக் அவுட்ல உள்ள வீரர்கள் எப்படி உரையாடுறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்குள்ள டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, எப்படி வந்து அந்த ரேப்போ எப்படி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா அதே மிஸ் ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள உள்ள சலசலப்பு. ஏன்னா அது ஏன் வருது? நீங்க சொன்ன அந்த மறுபடியும் அந்த கேப்டன்சி அந்த காரணம் தான் 2023ல இருந்து வருது, அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. ஏன்னா அங்க உள்ளுக்குள்ள நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க அந்த லைன் அப்ல இருக்கும்போது. இப்ப திடீர்னு ஈவன் தோ அவர் மும்பைக்காக விளையாண்டவராக இருந்தாலும் அவர் வெளில போயிட்டாரு, திரும்பி அவர் உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன வந்து ஹீஸ் நியூ ஃபேஸ். அவர் உள்ளுக்குள்ள திரும்பி கொண்டு வந்தாலுமே அவர் இங்க விளையாண்டாலுமே அவர் புதுசாக தான் உள்ளுக்குள்ள வராரு. அப்போ இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன்ஷிப்பை அவங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சூரியகுமார் யாதவ் நீங்கள் சொன்ன மாதிரி T20 இன்டர்நேஷனலோட கேப்டன், நல்லா விளையாடக்கூடிய ஒரு செம்ம ஃபார்மில் இருக்காரு, அவரை கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்பிரித் பும்ரா ஆல்ரெடி என்ன பண்ணாருன்னா நமக்கு வந்து டெஸ்ட்ல கேப்டனாக இருந்திருக்காரு, T20 இன்டர்நேஷனல் கேப்டனாக பண்ணியிருக்காரு. வந்து நேற்று மேட்ச் முடிஞ்சு என்ன சொன்னார் அவர், டெஸ்ட்லையும் கேப்டன் பண்ணியிருக்கேன், T20 கேப்டன் பண்ணியிருக்கேன், ஒன் டேல மட்டும் நான் கேப்டன் பண்ணல. அது கூட அதை விட மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் எது சொல்கிறேன் அப்படின்னா, நான் டெஸ்ட்டுக்கு கேப்டன்சி பண்ணுறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் கேப்டன் பண்ணியிருப்பேன்றது நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லாது. அது ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் கேப்டன்சி வந்துடுவேன் அப்படின்றது அவர் மைண்டில் இருந்திருக்கு. ஏதோ ஒரு தருணத்தில் நான் ரீச் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு இது அவர் மைண்டில் இருந்திருக்கு. அது நடக்காமல் போயிடுச்சு. இதுக்கு இடையில தான் வந்து இந்த டாக் வந்து இப்போ உள்ளுக்குள்ள ஹார்திக் பாண்டியா திடீர்னு உள்ள வராருன்னா என்ன தோணும் அவங்களுக்கு, ஒரு அதிருப்தி வரும். ஏன்னா நம்மளாம் இருக்கும், அதை கிளியராக அவங்க ஓப்பனாக வெளிப்படுத்தாட்டினாமே கூட அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அது எப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படும் போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் செய்யும். வந்து ஏன்னா நமக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளோட விட்டு அது கை மீறி போகும்போது அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையாது இயல்பு தான். ஸோ அவங்க வந்து கோச்செல்லாம் மாற்றலாங்க. இல்லை மார்க் பவுச்சர்லாம் கோச் இருந்தார், பட் அதில் எதுவும் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரலான்றக்கப்புறமா திருப்பியும் மஹேலா ஜெயவர்தனாவே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதுலேயும் அந்த ரிசல்ட் வரல அப்படின்றனால தான் வந்து ஹார்திக் பாண்டியா மேலே ஃபோக்கஸ் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேப்டன்சியில் ஒரு பெரிய சலசலப்பு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா மும்பை அணியுடைய நிர்வாகம் தான் இருக்குது, அதாவது ஓனர்ஷிப் தான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்க வந்து இதை சரி செஞ்சுருக்கணும். அதை 3 சீசனில் இன்னும் சரியாகலை அப்படின்னா அது வந்து நம்ம ஹார்திக் பாண்டியாவை மட்டும் அந்த நம்ம குறை சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பல விஷயங்கள் இருக்குது இதில். கிட்டத்தட்ட ஃபேன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் விசிபிளாக தெரியுது. வந்து அவர் ஹார்திக் பாண்டியா பாடி லாங்குவேஜ், டீம் மேனேஜ்மெண்டோட பாடி லாங்குவேஜ். இன்னும் சொல்ல போனால் நியூஸில் என்னன்னா நிறையா நியூஸ் வந்து நார்மல் ஒரு ரியல் நியூஸும் வருது, ஃபேக் நியூஸும் வருது. ஹார்திக் பாண்டியா ஈவன் வந்து அந்த மும்பை இந்தியன்ஸை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து சப்ளேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை அவர் அன்ஃபாலோலாம் பண்ணல, அவர் ஃபாலோ தான் பண்ணுறது, கரெக்டாக இருக்காரு. இதெல்லாம் கிளாரிஃபை கொடுக்குற அளவுக்கு என்னன்னா வந்து ஒவ்வொன்றும் வந்து அந்த ரிஃப்ட்டை வந்து பெருசுப்படுத்திட்டே போகுதுங்கிற அளவுக்கு அப்போ சம்திங் இஸ் தேர் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கு ஒரு விஷயத்தில். இப்போ நம்ம கேப்டன்சி டெசிஷன்ஸ்மே வந்து இவர் இந்த ஸ்லாட்டில் விளையாடணும், இந்த பந்து வீச்சாளர் இந்த ஓவரில் போடணும் அப்படின்னா அது வெறும் ஹார்திக் பாண்டியா இருக்கக்கூடிய டெசிஷன் மட்டுமே இல்லை. முன்னாடி பிளான் பண்ணியிருப்பீங்கல்ல, கோச்சிங் ஸ்டாஃப்னு இருக்காங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அனலிட்டிக்ஸ் இருக்காங்க, அனலிட்டிக்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டேட்டா கொடுத்துருக்கணும். அது வந்து எந்த நேரத்தில் எந்த கண்டிஷன்ஸில் யார் எப்படி யூஸ் பண்ணுற அந்த டேட்டா அவங்க எதுவும் கொடுக்கலையா, அந்த டேட்டா கொடுத்து ஹார்திக் பாண்டியா ஃபாலோ பண்ணலையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றனால ஒரு பெரிய கலெக்டிவ் டிசிஷனாக தான் இதை நான் பார்க்குறேன் நான். ஸோ அது மிஸ் ஆகுதுன்றனால வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வருது. அதனால தான் வந்து நான் ஹார்திக் பாண்டியா மட்டும் குறை சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாராவது வந்து ஹார்திக் பாண்டியா எங்கே இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒரு சில வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு, அவர் ஏதோ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அவரை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா வேற ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் வந்து அடுத்த சீசன்லையாவது தயவு செஞ்சு ஹார்திக் பாண்டியாவை கண்டுபிடிங்க. அது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் உதவும், ஹார்திக் பாண்டியாவுக்கும் உதவும், எந்த டீம் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் உதவும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பஞ்சாப் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பாவப்பட்ட பஞ்சாபுக்கு என்னதான் ஆச்சு, இத்தனை மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் 7 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜெயிச்சாங்க, 1 கூட தோக்கலை. அந்த ஒரு மேட்சும் வந்து கல்கத்தா கூட மழை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு, அதில் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இவன் தாண்டா கோப்பை அடிக்க போகிறான், போன முறை விட்டதான் இந்த முறை தூக்கிட்டு போயிடுவான் போல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அடுத்து 5 மேட்ச் 5மே தோல்வி. என்ன நடக்குது? இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஜெயிச்சுட்டே வந்திருக்காங்க, ஓகே இவங்க வந்து பிளே ஆஃப் கன்ஃபார்ம், ஒரு கியூட்டிக் மட்டும் வந்து கியூவை வந்து அவங்களுக்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து போயிட்டு இவங்க குவாலிஃபை ஆவானா அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்னன்னா 2க்கு 2 ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க விளையாண்ட விதத்துக்கும் இப்போ விளையாடுற விதத்துக்கும் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க தோத்ததுலேருந்து அவங்களோடது என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ ஆகிட்டு வருது, பவுலிங்கில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னொன்று அந்த 5 மேட்ச்சில் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ஒழுங்காக விளையாண்டுருக்க மாட்டாங்க, வந்து ஒழுங்காக விளையாண்டுருக்க மாட்டாங்க. அந்த சென்ஸ் வந்து ஒருத்தர் விளையாடுவார், ஒருத்தர் விளையாடாமல் இருந்திருப்பாரு. அவங்க ஸ்ட்ரென்த் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷேர் 2 பேருமே அடிச்சிருப்பாங்க.
அடிச்சிருப்பாங்க. இதுல யாரோ ஒருத்தர் தான் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கறனால இதா இருக்குன்னு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் அடிச்சு ஒரு மொமெண்டம் கொடுத்து அந்த பவர் பிளேல நல்லா ரன் ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு வந்து என்ன ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், கூப்பர் கான்வெலியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது பெரிய இன்னிங்ஸா விளையாடுறதுக்கு ஈஸியா 200 வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல அந்த பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த 3 மேட்ச் தோத்த 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேஸ் கிரியேட் பண்ணல. அப்படியே அவங்க பேஸ் கிரியேட் பண்ணி வந்து ஒரு 200 ரன்ஸ் வந்தாலுமே அந்த பவுலர்ஸால அதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்ப சம்திங் இஸ் தேர். அந்த ஃப்ளா வந்து அவங்களுக்குள்ள வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் பவுலிங்ல வந்து என்னைக்காவது ஒரு அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஏன்னா அவங்க பவுலிங் வந்து வீக்காவே இருந்தது. இப்போ தோல்வி அடைஞ்ச இந்த 5 ஆட்டங்கள் இருக்கிற பேட்டர்னை பார்த்தாலுமே கூட 4 ஆட்டங்கள்ல இருந்து அவங்களோட டிஃபெண்ட் பண்ண முடியலன்றது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஸோ பவுலர்ஸ் வந்து நிறைய ரன்ஸ் வந்து லீக் பண்றாங்க. பவுலர்ஸ் ரன் லீக் பண்ணாம விக்கெட் இருக்கிற வாய்ப்பை உருவாக்கினா கூட அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வர கேட்சா அத்தனை பேர் தவற விடுறாங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. ஸோ அவங்க பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல வந்து கண்டிப்பா வந்து அடிச்சு நோத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. அது சரி பண்ணல அப்படின்னா வந்து வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்லணும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஆனா அவரை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு நமக்கு. இல்ல போன சீசனு அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டு ஃபைனலில் மட்டும்தான் தோத்தாங்க. இந்த சீசனுமே ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்படி வந்து மறுபடியும் வந்து அகைன் ஒரு இக்கட்டான சொல்லிக்கு அவங்களே தள்ளிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க திங்க் பண்ணும். ரிக்கி பாண்டிங் அண்ட் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரத்துக்கு வந்து பார்த்து 2 ஜெயிச்சது ஆகணும். வந்து இப்போ நீங்கள் 2 ஜெயிச்சது அப்படின்றனால நம்ம அந்த பிளே ஆஃப் சினாரியோ பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் இப்போ 5 மேட்ச் தோத்தாலுமே கூட தொடர்ந்து இன்னும் புள்ளிகள் பட்டியல 4வது இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 12 ஆட்டங்களை விளையாடி 6 ஆட்டங்களில் ஜெயிச்சு 5 ஆட்டங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 13 புள்ளிகள். நெட் ரன் ரேட் மைனஸ்லாம் போகல, இன்னும் 0.3 தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து அடுத்த 2 மேட்ச் யார் கூட விளையாடுறாங்க அப்படின்னா ஆர்சிபி, எல்எஸ்டி மட்டும்தான் இதுல தேல்வெற்றி சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஆர்சிபி இருக்கிறனால ஆர்சிபியை கொஞ்சம் அடிச்சு போக வேண்டியது இருக்கு. இந்த 2 ஆட்டம் ஜெயிச்சாதான் வந்து இவங்க 17 புள்ளிகள் போய் பிளே ஆஃப் போக முடியும். ஆர்சிபி அடிச்சு போக வேண்டியதுன்னு சொல்றீங்க, பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது? ஏன்னா இப்போ ஆர்சிபி இருக்க ஃபார்ம்ல பார்த்த வரைக்கும் பஞ்சாப் 5 மேட்ச் தோத்து வந்துருவாங்க, ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. த்ரில்லிங்கா ஜெயிச்சு வந்துருவாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சதுங்கிறது காட்டிலும் அது எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, வந்து அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹையா இருக்கு ஆர்சிபிக்கு. இப்போ அதை அவங்களை அடிச்சுட்டு போகணும் பட்சத்தில் அவங்களுக்கு 1 ஜெயிச்சா போதும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். இந்த ஆர்சிபி வரதுக்கு முன்னாடி இவங்க சினாரியை நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பஞ்சாப் ஸோ 13னா 2 மேட்சுமே ஜெயிச்சாதான் வந்து 17 பாயிண்ட்ல நிப்பாங்க. ஸோ அப்படின்னா மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. 15னா வந்து வெளில போயிருவீங்களா அப்படின்னா வந்து இல்ல நீங்க கால்குலேட்டர் தூக்கிட்டு எல்லா மேட்சுக்கும் பார்த்துட்டு. ஸோ அந்த சிக்கல் இருக்கிறனால விட்டுரும். இப்போ வாங்க ஆர்சிபி என்ன சொன்னீங்க நீங்க? இப்போ ஆர்சிபி, ஜிடி இவங்க 2 பேருமே டாப் 2 பொசிஷன்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஆமா, 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேரும் 12 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 பேரும் 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருமே 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 2 பேருமே 16 பாயிண்ட் இருக்காங்க. 2 பேருமே இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப்ல வந்து என்டர் ஆயிருவாங்க. அந்த 4 பிளேஸ்ல ஒரு பிளேஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதுல வேற ஏதாவது நெட் ரன் ரேட் பிரச்சனை வருமானது பின்னாடி பார்க்கணும். ஏன்னா ஜிடி வந்து 0.5 இருக்காங்க. ஆர்சிபிக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, 1.0 இருக்காங்க. கண்டிப்பா அவங்க நெட் ரன் வந்து உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா பார்க்கப்படுது. ஒருவேளை அவங்க வந்து இப்போ ஆர்சிபி வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், 20 பாயிண்ட் அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டா டாப் 2 கன்ஃபார்ம், டேரக்டா குவாலிஃபயர் 1க்கு போயிடலாம். கண்டிப்பா. ஸோ ஜிடியும் வந்து கிட்டத்தட்ட அதே நேரம் அவங்க வந்து தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க 20 பாயிண்ட் போயிடுவாங்க. ஆனா ஜிடி ஜெயிக்க கூடாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா சிஎஸ்கே கூட மேட்ச்ல சிஎஸ்கே வரணும்ல. இப்போ நம்ம சிஎஸ்கே பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 11 மேட்ச் ஆடி இருக்காங்க, 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 12 புள்ளிகளில் 5வது இடத்துல இருக்கிறாங்க. சிஎஸ்கே யார் கூட விளையாடுறாங்க அடுத்த 2 மேட்ச்னா 3 மேட்சுங்க. எல்எஸ்டியோட எஸ்ஆர்ஹெச்சோட ஜிடியோட. எல்எஸ்டி வந்து இன்னைக்கு விளையாடுறாங்க. இதுல ஜெயிச்சிட்டா ஓகே. 3மே ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க? சிஎஸ்கேனா கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ல நிப்பாங்க இல்லையா? 3 மேட்ச்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 4க்குள்ள கண்டிப்பா ஒரு பிளேஸ் வந்து 3 மேட்ச் ஜெயிச்சா வந்துரும். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்களாங்கிறது டவுட் தான். செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 எடுக்கிறாங்க அப்படின்னா 2 மேட்ச் தான் ஜெயிப்பேன் அடம் முடிச்சு 16 பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். இல்ல நான் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பேன் 14 மேட்ச் அப்படின்னா நீங்க வந்து மேட்சுக்கு மேட்ச் ஓவருக்கு ஓவர் வந்து நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். அதனால சிஎஸ்கே தயவு செஞ்சு 3 மேட்ச் ஜெயிச்சிருங்க, குறைந்தபட்சம் 2வது ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா சிஎஸ்கே வந்து லக்னோக்கு அப்புறம் ஆடக்கூடிய 2 டீம் வந்து எஸ்ஆர்ஹெச், ஜிடி. அவங்களுமே வந்து புலி மாதிரி பாஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் நாங்க தான் வருவோம். டாப் 4ல இருக்க டீம்ல விளையாட போறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து ஒரு நிடலா இருக்கு. ஏன் அந்த ஒரு விஷயம் தோணுதுன்னா சிஎஸ்கே நிறைய பேர் இன்ஜுரியால வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு மட்டும் தான் கவலையா இருக்கு. டாப் 4ல விளையாட போறே இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று டாப் 4ல விளையாட போறியே எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் பிளே ஆஃப் போனால் அவங்க விளையாண்டு தானே ஆகணும். அப்போ அதுக்கு வந்து இதை வந்து ஒரு நாக் அவுட் பரிச்சை மாதிரி எடுத்துட்டு போனேன்னா ஆமாங்க கப்பு ஜெயிக்கணும்னா அப்புறம் அவனை எதிர்கொள்ளாம எப்படி போக முடியும்? இப்போ அடிச்சு ஜெயிச்சேன்னா அவனுக்கு கப்பு போகலாம். இல்லைன்னா நீ பிளே ஆஃப் வரைக்கும் போயிட்டு அங்கே சிரமப்படுற இங்கே அடி வாங்கி தந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம்ல.
எனக்கு ரொம்ப உங்க பேஜ் சரியா படல. நம்ம SRH போவோம். SRH வந்து 12 மேட்ச் ஆடி 7 மேட்ச் ஜெயிச்சு 14 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்காங்க. அவங்களுமே வந்து 2 மேட்ச் இன்னும் பாக்கி இருக்கு. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 பாயிண்ட் போயிடலாம். 18 பாயிண்ட் வந்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப் 4ல சீல் பண்ணிடுவாங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கும். வேற சில நம்ம கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்குன்றனால தயவு செஞ்சு SRH வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிங்க. தோக்க வேண்டிய மேட்சை CSKக்கு எதிராக தோத்து போங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். CSK சாதகமாக வேணும். ஆமா இல்லம்பிங்களா நீங்க? சரிங்க, நம்ம வரணும்னா சாதகமாக வந்து தான் நாங்கள் அவனை வந்து இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து இந்த போட்டியில் யார் இருக்காங்க அப்படின்னா RR இருக்கிறாங்க. அவங்களும் வந்து CSK மாதிரி தான் 11 ஆட்டங்கள் 6 வெற்றி 5 தோல்வி 12 புள்ளி. ஆனால் அதில் RR இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நெட் ரேட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க 0.0. ஸோ அவங்க வந்து எப்பாறுபட்டாவது வந்து தயவு செஞ்சு 18 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க அடிச்சுட்டு வந்த அந்த வேகத்துக்கு வந்து ஒரு பலனே இல்லாத மாதிரி வெளியில போயிடுவாங்க. நெட் ரேட் மூலமா வெளில போகிறதுன்றது இன்னும் பெரிய சோகமா மாறிடும்ன்றனால RR 3 ஆட்டங்கள் ஜெயிச்சே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா RR பொறுத்த வரைக்கும் அவன் வந்து நீங்க சொன்ன ஆரம்பத்தில் வந்து ஸ்பீடுக்கு RR பஞ்சாப் இவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க. எழுதிங்கிறது போயிட்டு அவன் கஷ்டப்பட்டு வெளில போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது 3 மேட்ச் இப்போ CSKக்கு என்ன ஒரு நம்ம அட்வைஸ் வந்து பண்ணமோ 3-3 எதை பற்றியும் கவலைப்படாமல் 3-3 ஜெயிக்கணும்னு சொன்ன மாதிரி RR என்னன்னா 3-3 கண்டிப்பாக ஜெயிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க உள்ள வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் தான் வந்து. ஸோ இந்த போட்டியில் இன்னும் 2 பேர் யார் இருக்காங்க அப்படின்னா DC KKR. மேக்ஸ் படி உட்காந்து கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 டீம் பிளே ஆஃப் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் வேற என்ன சினாரியோஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியாதுன்றனால ஏகப்பட்ட விஷயங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு தமிழ்வேந்தன் வந்து அழகாக சொல்லுவார் உங்க எல்லாருக்கும். DC பார்த்தீங்கன்னா வந்து 12 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 12 மேட்ச்ல 5 ஜெயிச்சிருக்காங்க, 7 தோத்துருக்காங்க, 10 புள்ளிகளோட இருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வந்து நெட் ரன் ரேட் பொறுத்த வரைக்கும் மைனஸ்ல இருக்காங்க. அதான் வந்து அவங்களுக்கு ஒரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி KKR பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 4 ஜெயிச்சிருக்காங்க, 6 தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அந்த மழையில அமௌண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆட் பாயிண்ட் கான்செப்ட் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எட்ஜா இருக்கு. அதாவது ஒருவேளை 3மே ஜெயிச்சாங்க அவங்க 15 புள்ளிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற அணிகள் ஏதாவது முடிவுகள் வருது அப்படின்னா 15 புள்ளிகள் வச்சுட்டு அவங்க பிளே ஆஃப் வரதுக்கான வாய்ப்பும் இன்னும் KKRக்கு ஓப்பன்லேயே இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த DC KKR பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்களை கம்பேர் பண்ணும்போது வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுலேயுமே இன்னும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற டீமோட ஒப்பிடும்போது CSKவோட வாய்ப்பும் கொஞ்சம் குறைவு. கண்டிப்பாக. ஸோ அந்த சினாரியோ தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிளே ஆஃப் உடைய இப்போத்த சினாரியோஸாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த 4 டீம் தான் பிளே ஆஃப்ல போவாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது கணிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து இந்த இடத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ நாங்கள் பேசின விஷயங்களில் சினாரியோஸில் ஏதாவது குழப்பம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, கேள்வி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக் பண்ணுங்கள். தமிழ்வேந்தன் உங்களுக்கு வந்து பர்சனலாகவே வந்து பதில் சொல்லுவார். அவர் நல்ல அனலிஸ்டாகவே இப்போ வந்து உருவெடுத்துட்டு இருக்காரு. சொல்லுவீங்களா? பதில் சொல்கிறேன், நம்பி சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது அவங்களுக்கு ஓகேனா ஓகே. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.